பிரச்சனைகள் ரொம்ப 10 காலமாக அதிமுக ஆட்சி நடந்துச்சு. வால்பாறை பகுதிக்கு ஒரு சின்ன ஒரு நலத்திட்டமோ அல்லது அந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் எதுவுமே தளபதியார் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவுடன் நாங்கள் நேரடியாக அதிமுக உள்ள கணவன் செய்ய முடியாத தலைவர் செஞ்சிருக்கிறான்ற கடைசி வரைக்கும் நாங்கள் தலைவர் கூட பயணிப்போம் சொல்லி மக்கள் சொல்வது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் சுதாகர், குட்டி என்ற சுதாகர்னு கூப்பிடுவாங்க. சரி சார், எவ்வளோ வருஷமா வால்பாறையில் இருக்கீங்க? இது உங்கள் பூர்வீக இடம்? நான் பிறந்து வளர்ந்ததில் இந்த ஊர் தானுங்க. ஓகே சார். 48 வருஷமாக இங்கே தான் குடியிருக்கிறோம். சின்கோடான்னு சொல்லி தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம், அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தோம். இங்கே தான் இப்போ கல்வி பயின்றேன். 9th வரைக்கும் இங்கே படித்தோம். அதுக்கடுத்து 9th-லேருந்து 12th வரைக்கும் மதுரையில் படித்தோம். அப்புறம் கல்லூரி மதுரையில் படிச்சுட்டு வந்தோம். படித்து முடித்து தொழில் ரீதியாக மறுபடியும் இங்கே வால்பாறையில் வந்து இது பண்ணோம். அரசியலில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அரசியலில் இருக்கிறோம். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அரசியலில் இருக்காங்களா சார்? எங்கள் அப்பா வந்து 10 ஆண்டு காலமாக வால்பாறை உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவராக இருந்தார். சரிங்க சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து டிஎம்கேல இருந்தாலும் சிலர் வந்து குடும்பத்தில் வந்து ஏடிஎம்கேல இருப்பாங்க, பிஜேபியில் இருப்பாங்க. நீங்கள் இன்னும் டிஎம்கேவே தேர்ந்தெடுத்தீங்க. அப்பாவுக்கு அப்புறமும் அதே கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் டிஎம்கேவை பற்றி? அண்ணாவை சொல்லி நம்ம வளர்த்தாரு. அதுபடி நாங்கள் கலைஞர்களுடைய தளபதிகளுக்கு ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்களா? திராவிட மாடல் அரசில் நிறைய விஷயங்கள் உங்களை வந்து இது மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்னால தானே இதுக்குள்ளே வந்திருப்பீங்க. அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப இதாக இருக்கலையா? சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் காலம் தொடங்கி 1989 நான் குடியிருக்கிற ஊரில் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பயங்கர பெல்ட்டாக இருந்துச்சு. மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றார். அப்போ தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் நம்ம உருவாக்கினார். அங்கே உள்ள 3000 குடும்பங்கள் வந்து அதில் பயன்படுத்துச்சு. அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இதாக இருந்துச்சு. 39 ரூபா 50 பைசா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஜம்பில் வந்து 109 ரூபா சம்பளம் வாங்க தலைவர் அறிவித்தார். ஏன்னா ரொம்ப பச்சை காலம் கஷ்ட காலம். எஸ்டேட்லாம் கூலிகள் கம்மியாக இருக்கணும். தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்தை ஈழத்தமிழ் மறுவாழ்வு அந்த மக்களுக்காக தலைவர் எடுத்து அதை வந்து உருவாக்கினார். அதுலேருந்தே எங்களுக்கு தலைவர் மேலே ஒரு பற்றுதல் அப்படியே இன்றைக்கு வரைக்கும் அதை அப்படியே தொடர்ந்து கடைசி வரைக்கும் அதை கொண்டு போக முடியும். நீங்கள் இப்போ நகர கழக செயலாளராக இந்த பதவியில் நீங்கள் இருக்கிறப்ப நிறைய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சுருப்பீங்க. அது குறித்து ஒரு சில விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். பிரச்சனைகள் உங்களை ரொம்ப பாதித்த விஷயங்கள் பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. பாதிச்சதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இல்லை. வால்பாறை பேசிக்காகவே வந்து வால்பாறை மக்கள் வந்து கலைஞருடைய கொள்கை கோட்பாட்டில் உள்ளவங்க, திமுகவை விரும்புகிற நலம் விரும்பிங்க. நாங்கள் மக்களுக்கு என்னென்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ மாண்புமிகு தமிழக அரசால் ஒவ்வொன்றா கேட்டு அந்தந்த பொறுப்பையும் நாங்கள் வாங்கி அந்த மக்களுக்கு கடைமொழி மக்களுக்கு ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்துறதுனால இன்றைக்கு வரைக்கும் வால்பாறை திமுக நல்லபடியாக போயிட்டுருக்கு. வந்ததுக்கப்புறம் ஐடிஎம்கே பீரியட் முடிஞ்சு நீங்கள் வந்ததுக்கப்புறம் செய்ய முடியாமல் இருந்த சில விஷயங்களை எப்படி நீங்கள் மாற்றி செஞ்சீங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணி. கண்டிப்பாக வால்பாறையில் வந்து 10 ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி நடந்துச்சு. வால்பாறை பகுதிக்கு ஒரு சின்ன ஒரு நலத்திட்டமோ அல்லது அந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் எதுவுமே கடந்த ஆட்சி பூர்த்தி செய்யலை. மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவுடன் நாங்கள் நேரடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை எங்கள் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சர் மூலிமா தளபதியார் அவர்களுக்கு கோரிக்கை கொடுத்தோம். என்ன கோரிக்கைன்னா சாலைகள், நீங்கள் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சியிலிருந்து எஸ்டேட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சாலைகள்லாம் புனரமைக்கப்பட்டது இந்த ஆட்சி காலத்தில் தான். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள சாலைகள் இப்போ நம்ம போட்டிருக்கோம். அரசு வந்து 40 கோடி ரூபா வால்பாறை மக்களுக்காக அவங்களுடைய திட்டத்திலிருந்து போட்டிருக்காங்க. சாலைக்கு மட்டுமே 40 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோம்னா மகளிர் உரிமைத்தொகை. மகளிர் உரிமைத்தொகை வந்து ஒவ்வொரு திட்டத்திலும் மிகப்பெரியமான திட்டம். ஏன்னா வால்பாறை எஸ்டேட் பகுதியில் உள்ள கூலி தொழிலாளர்கள் அவங்க வந்து அடிப்படை சம்பளத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள கணவன் செய்ய முடியாத தலைவர் செஞ்சிருக்கிறான்ற பெருமை இருக்கிறாங்க. 15ஆம் தேதி ஆனால் டான் அவங்களுக்கு ஏடிஎம்மில் விழுகிற மாதிரி கரெக்டாக 1000 ரூபா விழுதுங்க. அதை வாங்கி அவங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே மிக வரவேற்கத்தக்கது. எங்களையெல்லாம் வந்து அவங்கெல்லாம் டெய்லி பார்க்கும்போது தலைவர் எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி.
கடைசி வரைக்கும் நாங்கள் தலைவர்களோட பயணிப்போம்னு சொல்லி மக்கள் சொல்வது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. சரி, இப்படி மக்கள் சொல்கிறவங்களும் சில மக்கள் வந்து பெனிஃபிட் கிடைச்சாலுமே இன்னும் வந்து குறை கூறிகிட்டே இருக்காங்க. அது ஏன்? வால்பாறை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் 1000 ரூபா ஸ்கீம் வரமாட்டேங்குது, வரல அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் இப்போ நகர கழக செயலாளராக இருக்கீங்க. இந்த பதவியில் நீங்கள் இருக்கிறப்ப நிறைய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சுருப்பீங்க. அதை குறித்து ஒரு சில விஷயங்கள் பற்றி சொல்ல முடியுமா? பிரச்சனைகள் உங்களை ரொம்ப பாதித்த விஷயங்கள் பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. பாதித்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வால்பாறை பேசிக்காகவே வந்து வால்பாறை மக்கள் வந்து கலைஞருடைய கொள்கை கோட்பாட்டில் உள்ளவங்க, திமுகவை விரும்புகிற நலம் விரும்பிங்க. அங்கே மக்களுக்கு என்னென்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ மாண்புமிகு தமிழக அரசால் ஒவ்வொன்றும் கேட்டு அந்தந்த பொறுப்பையும் நாங்கள் வாங்கி அந்த மக்களுக்கு கடைகோடி மக்களுக்கும் ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்துறதுனால இன்றைக்கி வரைக்கும் வால்பாறை திமுக நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியட் முடிஞ்சு நீங்கள் வந்ததுக்கப்புறம் செய்ய முடியாமல் இருந்த சில விஷயங்களை எப்படி நீங்கள் மாற்றி செஞ்சீங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வால்பாறையில் வந்து 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி நடந்துச்சு. வால்பாறை பகுதிக்கு ஒரு சின்ன ஒரு நலத்திட்டமோ அல்லது அந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் எதுவுமே கடந்த ஆட்சி பூர்த்தி செய்யலை. மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவுடன் நாங்கள் நேரடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை எங்கள் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சர் மூலிமா தளபதியார் அவர்களுக்கு கோரிக்கை கொடுத்தோம். என்ன கோரிக்கைன்னா சாலைகள், நீங்கள் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சியிலிருந்து எஸ்டேட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சாலைகள்லாம் புனரமைக்கப்பட்டது இந்த ஆட்சி காலத்தில் தான். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள சாலைகள் இப்போ நம்ம போட்டிருக்கோம். அரசு வந்து 40 கோடி ரூபா வால்பாறை மக்களுக்காக அவங்களுடைய திட்டத்திலிருந்து போட்டிருக்காங்க. சாலைக்கு மட்டுமே 40 கோடி ரூபா போட்டிருக்காங்க. இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோம்னா மகளிர் உரிமைத்தொகை வந்து ஒவ்வொரு திட்டத்திலையும் மிகப்பெரியமான திட்டம். ஏன்னா வால்பாறை எஸ்டேட் பகுதியில் உள்ள கூலி தொழிலாளர்கள் அவங்க வந்து அடிப்படை சம்பளத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள கணவன் செய்ய முடியாத தலைவர் செஞ்சிருக்கிறான்ற பெருமை இருக்கிறாங்க. 15ஆம் தேதி ஆனால் டான் அவங்களுக்கு ஏடிஎம்மில் விழுகிற மாதிரி கரெக்டாக 1000 ரூபா விழுதுங்க. அதை வாங்கி அவங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே மிக வரவேற்கத்தக்கது. எங்களையெல்லாம் வந்து அவங்கெல்லாம் டெய்லி பார்க்கும்போது தலைவர் எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி, கடைசி வரைக்கும் நாங்கள் தலைவர்களோட பயணிப்போம்னு சொல்லி மக்கள் சொல்வது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. சரி, இப்படி மக்கள் சொல்கிறவங்களும் சில மக்கள் வந்து பெனிஃபிட் கிடைச்சாலுமே இன்னும் வந்து குறை கூறிகிட்டே இருக்காங்க. அது ஏன்? வால்பாறை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் 1000 ரூபா ஸ்கீம் வரமாட்டேங்குது, வரல அப்படிங்கிறாங்க. என்ன? நாங்கள் மாண்புமிகு கலெக்டர் சார்ட்டையும் மாண்புமிகு சின்னவர் அவர்கள்ட்டையும் கொடுத்துருக்குறோம். இது வந்து அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய தவறுன்னு தான் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அறிவித்ததில் இப்போ வந்து அந்த தாய்மார் இங்கே இருக்கிறாங்க, கணவன் இங்கே இருக்கிறாங்க, அந்த பசங்கள்லாம் திருப்பூரில் வேலை செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது அவங்க வந்து ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிலேயோ இதுலேயோ வந்து அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு கடன் மாதிரி வாங்கிடுறாங்க. அதில் ஐடி அவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆதார் கார்டை போட்டு பார்த்தோம்னா ஐடி வர்றதுனால அவங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. அதையுமே நாங்கள் நெகோசியேட் பண்ணி அவங்க அதிலிருந்து ரிலீஃப் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கியிருக்கோம். கூடிய விரைவில் அவங்களுக்கும் தகுதி உள்ளவர்கள் அனைவருக்கும் நாங்கள் வாங்கி கொடுத்து கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து அது வால்பாறைக்கு கொண்டு வந்ததே நீங்கள் தான் ரொம்ப முயற்சி எடுத்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்ட நிறைய இடங்கள்ல நீங்கள் முயற்சி எடுத்தீங்க. அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துருந்தீங்க, எந்த அளவுக்கு அதில் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை சாதிச்சிங்கன்னு சொல்லுங்கள். மகளிர் பேருந்து வால்பாறைக்கு வந்தது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நான் கொண்டு வந்தேன்னு சொன்னது நான் ஒரு உந்துதல் மட்டும்தான். ஏன்னா வந்து மாண்புமிகு தளபதி அவர்கள் மனசு வைத்தால் மட்டுமே தான் எதுவுமே நடக்கும். கீழே எல்லாம் பார்த்தோம்னா அந்த மப்சல் ரோட்டுக்கு கொடுக்கல, டவுன் பஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வால்பாறை எதுவுமே டவுன் பஸ் இல்லை, மப்சல் மட்டும்தான். மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நாங்கள் கொண்டு போய் மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் மூலிமா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம். அவர் வாங்கி பார்த்து எப்படி சாத்தியமாக கேட்டாங்கன்னா நீங்கள் நினைத்தால் சாத்தியம் அப்படின்னு சொன்ன நேரடியாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசேகரனிடம் அமைச்சர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வால்பாறை மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட மக்களாக இருக்கிறாங்க. 48 ரூட்டு மொத்தம் வால்பாறையில் 48 ரூட்லேயுமே தேயிலை தோட்ட தொழிலாளிகள் தான் அதிகமாக பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லை. இதனால் இதை நீங்கள் தயவுசெய்து வால்பாறைக்கு வந்து தனி ஒரு இதாக ஜியோவாக போட்டு நீங்கள் பண்ணித்தரணுன்னாங்க. மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்தார்.
முத்தாய்ப்பான திட்டமாக வால்பாறைக்கு மட்டுமல்லாமல் ஊட்டிக்கும் இந்த இதை வந்து விரிவுபடுத்தி தனியாக ஸ்பெஷல் ஜியோ போட்டார். அதுக்கப்புறம் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவரை அறிவுறுத்தலின் பேரில் சிவசங்கரன் போக்குவரத்து நேரிலே வந்து அந்த இலவச திட்டத்தை வால்பாறையிலே துவக்கி வைத்தார். இந்த பெருமை வந்து மாண்புமிகு தளபதியார் அவருக்கு சேரும். பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து அடுத்த ஸ்கீம் பிங்க் ஆட்டோன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து இப்போ வால்பாறைக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. வால்பாறைக்கு வந்து இப்போ போக்குவரத்துறை மூலியமாக 50 ஆட்டோவுக்கு பர்மிஷன் கலெக்டர்கிட்ட கேட்டு இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் நிலுவையில் இருக்கிறது. நாங்கள் அப்ளிகேஷன் எல்லாம் கலெக்டர்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கோம். அது ப்ராசஸில் கொடுத்துட்டாங்கன்னா மக்களுக்கு அதை பயன்பாட்டுக்கு நாங்கள் உடனடியாக கொண்டு வருவோம். இப்போது சாலைகள் நீங்கள் சொன்னீங்கல்ல சார், நிறையா அமைச்சிருக்கோம். சில இடங்களில் இன்னும் சாலைகள் சரியாகவே இல்லைங்கிறாங்க. ஆம்புலன்ஸ் போக்குவரத்துக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்குது சார்? அந்த நீங்கள் சொன்னது மாதிரி அந்த சாலைகள் எல்லாம் தனியாருக்கு சொந்தமான சாலைகளாக இருக்குது. இப்போ பிபிடிசி குரூப் அப்படின்னா அவங்க வந்து அந்த சாலைகளை நகராட்சிக்கு ஒப்படைக்கணும். நாங்கள் வட்டாட்சியர் மூலமாக தபால் கொடுத்துருக்குறோம். அவங்க ஒப்படைக்கும் பட்சத்தில் தான் அந்த சாலை போடப்படும். ஏன்னா ஒரு தனியார் சாலையில் வந்து வால்பாறை நகராட்சியோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ வந்து சாலைகள் போடுறதுக்கு சாத்தியம் இல்லாத பொருள் இருக்குது. அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 2-3 சாலைகள் பள்ளி சாலைகளாக இருக்குது, அப்புறம் மருத்துவமனை செல்லும் சாலையாக இருக்குது. அந்த சாலைகள் கேட்டிருக்கோம். கூடிய விரைவில் அவங்க ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒப்படைச்சா அந்த சாலைகளும் நிவர்த்தி பண்ணி செய்யறதுக்கு அரசு தயாராக உள்ளது. காலை உணவு திட்டம் எப்படி சார் போயிட்டு போவோம் வால்பாறை பொறுத்தவரை? காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்லணும்னா 1230 மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறார்கள். உண்மையிலே வந்து அந்த குழந்தைங்கள்லாம் தமிழக முதல்வர் அவர்களை தகப்பனாக நினைக்கிறார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் வந்து எஸ்டேட்னால நைட்டு தான் சமைப்பாங்க. காலையில் யாருமே சமைக்க மாட்டாங்க. நைட்டு சமைச்சு சாம்பார்லாம் வச்சுருவாங்க. அந்த சாப்பாடை தான் பழைய சாதத்தை குழந்தைங்க கொண்டு போகணும். அதே மாதிரி 7 மணிக்கெல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. தேனீக்கள் தொழிலாளர்கள் 7 மணிக்கு அவங்க காட்டில் இருக்கிறாங்க. 7 மணிக்கு போயிடறாங்கன்னா இந்த குழந்தைகள் சாப்பிட்லையான்னு பார்க்கக்கூடியது இல்லை. என்ன நினைத்தாரோ நல்ல ஒரு பெருந்தன்மையான முதல்வர் இந்த வால்பாறைக்கு இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்ததை விட வால்பாறைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறது உண்மையிலே அந்த குழந்தைகள் 5 வகையான சாதம் 5 வகையான சிற்றுண்டியை சாப்பிட்றது மிக பெருமையாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சார் இப்போ வந்து 102 தாய் சேய் 2 பேருக்கு அது வால்பாறையில் அது வந்து வால்பாறையில் உண்மையிலே வந்து வால்பாறைக்கு சொல்லணும்னா அது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இங்கேருந்து இறந்து கோயம்புத்தூர் கொண்டு போகிறாங்கன்னு வைக்கிறேன். கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை வந்து வால்பாறையில் உள்ள ஒரு கடைக்கோடி எஸ்டேட்னாலுமே அந்த எஸ்டேட்டில் கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி வைக்கிறதுக்கு 102 ஆம்புலன்ஸு வேலை செய்யுது. அதனால் ஒரு உண்மையான நல்ல திட்டம், வரவேற்கத்தக்க திட்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் மிருகங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் பாதிக்கப்படுற மக்களும் நிறையா இருக்காங்க. அதுக்கு இன்னும் முன்னெச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் அரசு சைட்லேருந்தோ இல்லை நீங்கள் என்ன தனிப்பட்ட விதமாக செஞ்சுருக்கீங்க? இப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் உடனே கிடைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார்? உண்மையில சொல்ல போனால் வனவிலங்குகள் நடமாட்டம் வால்பாறை பகுதியில் அதிகமாக உள்ளது. வனத்துறை மூலமாக அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம். ஏன்னா இது வந்து வால்பாறை வந்து ஒரு மலை பிரதேசம் பண்ணால் இப்போது இல்லை, கடந்த 20 ஆண்டுகளாக வனவிலங்குகள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது. இப்போ மக்கள் தொகை வந்து வால்பாறையில் குறைந்து கொண்டிருக்கிறதுனால வனவிலங்குகள் நடமாட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. வனத்துறை மூலமாக அவங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணிகிட்ருக்குறோம். எந்த பகுதியில் யானை இருக்குதோ அதுக்கு மெசேஜ் அவங்க செல்ஃபோன் மூலிமா மெசேஜ் பண்ணி இந்த பகுதியில் யானைகள் இருக்குது, நீங்கள் யாரும் கவனமாக இருக்கணும், யாரும் போக வேண்டாம், வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டான்றாங்க. ஒரு சிலர் வந்து தெரியாமல் வீட்டை விட்டு இப்போ லாஸ்ட் வீக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அவங்க இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு தான் யானைகள்லாம் மாட்டிட்டாங்க. அரசு நம்ம அரசை பொறுத்தவரை 9 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு புதிதாக வால்பாறையில் ஒரு அரசு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. எல்லா மருத்துவ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சிடி ஸ்கேனும் மற்ற இது மட்டும் இல்லாமல் இருக்குது. கூடிய விரைவில் அதையும் நாங்கள் கொண்டு வந்து தர்றதுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சரி, உங்களோட நகர செயலாளர் உங்களோட கீழே இருக்கவங்களும் சரி, உங்களுக்கு மேலே இருக்கவங்களும் சரி, நீங்கள் ஒரு திட்டத்தை செய்யணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அவங்க கிட்ட கண்டிப்பாக. ஒரு கை யோசை இல்லை, 2 கை தட்டினா தான் யோசை வரும். எனக்கு கீழே உள்ளவங்களும் சரி, எனக்கு மேலே உள்ளவங்களும் சரி, நாங்கள் ஒரு நகர செயலாளராக இல்லாமல் நாங்கள் ஒரு டீமாக, ஒரு வார்டு செயலாளரும் சரி, நகர நிர்வாகிகளும் சரி, மாவட்ட நிர்வாகிகளும் சேர்ந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பணியை ஆற்றி அதை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உண்டான காரணம் எங்களுடைய ஒத்துழைப்பு, ஒற்றுமையின் காரணம். சார், இப்போது வர இருக்கிற எலெக்ஷனில் வந்துட்டு
மக்கள் காது வச்ச மாதிரி நீங்கள் அடுத்த ஒரு போஸ்ட்டுக்கு நிற்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய விளக்கம். அது தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்குது. நீங்கள் எதுவும் முயற்சி எடுத்திருக்கீங்களா? முயற்சி நான் எடுக்கல. தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் கேட்குறேன். தலைமை என்ன சொல்றதை விட உங்களை வரவேற்க மக்கள் வரவேற்க ஆதரவா நிற்கிறாங்க. தலைவர் என்ன மனசுல நினைச்சிருக்கிறாருன்றது நமக்கு தெரியாது தான். யாரு இருந்தாலுமே இந்த வால்பாறைக்கு உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்கிறோம். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை சார். நான் ஒரு மினிஸ்டர் சுவாமிநாதன் சார் தான் சந்திச்சு பேசும்போது வால்பாறை பற்றி நாங்கள் பேசும்போது அவர் பேர் ஃபஸ்ட்டு சொன்னது உங்கள் பேரை தான், குட்டி சுதாகர் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்களோட நீங்கள் ஒரு செயல்பாடுகளுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு ரீச் இருக்குது. நாங்கள் எங்களை உழைக்கிறதுக்கு மாவட்ட அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் தலைமையும் எங்களை தூங்க விடாமல் வேலை பார்க்குறாங்க. அதான் உண்மை. ஏன்னா மக்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்து என்ன செய்யணும், என்ன வேணும் கேளுங்க, அடுத்து போய் மக்களை சந்திங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, அதை நிறுத்தி பண்ணுங்க. இதுதான் கடைக்கோடி. நாம ஒரு ஆஃபீஸில் மக்கள் பேசுகிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறதாகவோ ஒரு பொறுப்பு கிடைக்கிறதாவோ மக்கள் பேசுகிறாங்க. அது உண்மையாக போய் எனக்கு படிக்காது. இல்லை, அது உண்மை அல்ல. இல்லை, அப்படி ஒரு சூழல் வந்தாங்க தலைவர் பார்த்து. இல்லை, அப்படி ஒரு சூழல் வந்தாங்க கண்டிப்பாக தலைவர் பார்த்து நிறுத்தினா நான் கண்டிப்பாக. சார், இப்போ வரவிருக்கிற 2026 எலெக்ஷனில் டிஎம்கே திரும்பவும் வரதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு எந்த அளவுக்கு அதை கொண்டு போகிறீங்க? வால்பாறையை பொறுத்தளவு 69 பூத் இருக்குது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 69 பூத்துலேயுமே திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி அடைந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பூத்தில் எதிர்கட்சி 50 வாக்குகள் வாங்குச்சுன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் 500 வாக்குகள் வாங்குச்சு. அந்த அளவுக்கு அது என்னன்னா அதோட தலைவருடைய திட்டங்கள், தலைவர் செயல்படுத்துகிற திட்டங்கள் கிடைத்த வெற்றி. அந்த வெற்றியை நாங்கள் அடுத்த சட்டமன்றத்திலையும் எதிரொலிக்கும். ஒரு சின்ன ஒரு மக்கள் கருத்து. இப்போ ஒரு ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இண்டஸ்ட்ரி போயிருக்கு. இப்போ கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அது எத்தனை கண்டெய்னர் 4 பகுதிகளில் இப்போ கண்டெய்னர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. அது சக்ஸஸ் ஆச்சுன்னா மற்ற பகுதிகள் எல்லாருமே இந்த கண்டெய்னர் வைக்கிறதாக முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை, அதை மீறி யானைகள் அந்த கண்டெய்னர் தட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த சொல்லும் அதுக்காக சொல்லியிருக்கோம். இல்லை, அந்த கண்டெய்னர் நல்ல ஹெவியாக உள்ள கண்டெய்னர். அதில் யானை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஸ்டாக் வைக்க மாட்டோம். இதுக்கு நீங்கள் அப்போ கண்டெய்னர் பிளேஸ் பண்ணியிருக்க இடத்துல அதுக்கப்புறம் யானையோட தாக்குதல் எதுவும் இருந்ததா சார்? கண்டிப்பாக இருந்ததுனால தான் நான் ஏற்கனவே ஒரு ரேஷன் கடையை உடைச்சதுனால தான் அந்த கண்டெய்னர் கொண்டு வந்து வைக்கணும். இல்லை, நீங்கள் கண்டெய்னர் வச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் உடைக்கணும் வரல. அந்த பக்கமே வரணும்னு கண்டெய்னர் எல்லா பக்கம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆமாம் சார், ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் சரியாக இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், கழிவறை ஃபெசிலிட்டிஸ் இன்னும் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இல்லை, பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னீங்கன்னா அது எந்த இடம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். தனியாக முடிஸ் டவுன் சொன்னேன். வால்பாறையில் உள்ள எல்லா பேருந்து நிற்கிறது வரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 80% பேருந்து நிலையமெல்லாம் நாங்கள் புதுப்பிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ பிபிடிசி முடிஸ்ன்றது பிபிடிசிக்கு தனியாருக்கு சொந்தமான இடம். அந்த இடத்த வால்பாறை நகராட்சிக்கு அவங்க ஒப்படைக்கலை. நாங்களும் நகரமன்றத்தில் லெட்டர் 2-3 டைம் அந்த நகரமன்ற உறுப்பினர் மூலிமா கொடுத்துருக்குறோம். அவங்க ஒப்படைக்கும் பட்சத்தில் தான் அந்த ஒரு பேருந்து நிலையத்தை நம்ம புனரமைச்சு தர முடியுங்க. ஒரு தனியார் இடத்துல போய் அரசு செய்கிறது சாத்தியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை. அதே மாதிரி 2-3 இடத்துல டாய்லெட் பிரச்சனையும் இருக்கிறது. கூடிய விரைவில் இப்போ எம்பி கூடி அந்த நீங்கள் சொன்ன எஸ்டேட்டுக்கு எம்பி 20 பன்னிமேடு எஸ்டேட்டுக்கு டாய்லெட் வைக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா தொகுதி நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. அடுத்த மாதத்தில் அந்த பணியை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இன்னும் மக்களோட குறைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது எது சார்? அது இன்னும் தீர்க்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்கிற லிஸ்ட் ஏதாவது இருக்கா சார்? அப்படிப்பாக சொல்லப்போனால் நம்ம இந்த 426 பேர் தகுதி உள்ளவங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டாங்க. வாங்க பொறுப்பு அமைச்சர் மூலிமா நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்புறம் 2-3 டெண்டரும் நாங்கள் கால்ஃபர் பண்ணியிருக்கோம். போக்குவரத்துக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக வால்பாறையில் பார்க்கிங் வசதி தேவை. அதுக்கும் நாங்கள் டெண்டர் கேட்டுருக்குறோம். கூடிய விரைவில் அந்த டெண்டர் வச்சு கொடுத்தோம்னா வால்பாறையில் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்கா சார்? இப்போ மேலே இருக்கிற ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் போதுமான அளவுக்கு இருக்கோம். பஸ்ஸை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. 48 பேருந்து இயக்குது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புதிதாக வால்பாறைக்கு 13 பேருந்துகள் கொடுத்துருக்காரு. இங்கேருந்து வால்பாறையிலேருந்து சேலத்துக்கு பஸ் போகுது, வால்பாறையிலேருந்து திருப்பூருக்கு பஸ் போகுது,
வால்பாறையிலிருந்து கோவைக்கு பஸ் போகுது, வால்பாறையிலிருந்து பழனிக்கு பஸ் போகுது. இந்த மக்கள் எல்லாம் போகிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வால்பாறை சுற்றி நிறைய வட மாநிலத்தவர்கள் தான் குறித்து வட மாநிலத்தில் இருக்கிறாங்க. என்னன்னு வால்பாறை வந்து தேயிலை சார்ந்த தொழில் இருக்கிறதுனால வால்பாறை பகுதியில் மக்கள் வந்து குறைவான காரணத்தினால தனியார் எஸ்டேட்காரங்க பணி இல்லாமல் வடமாநில தொழிலாளர்கள் வச்சுருக்கிறாங்க. அதனால வால்பாறையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். சீமான் வந்து அது பேசிட்டு இருக்கிற வார்த்தை தப்பா பேசுறாரு. இந்த வார்த்தைகளை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க? கடந்த சீமானுடைய வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி சீமான் பெரியாருடைய டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தந்தை பெரியார் வாழ்க திராவிடம் வாழ்கன்னு சொன்ன அதே வாய் தான் இன்றைக்கி பெரியாரை நிகழ்ச்சி செய்யுது. பெரியார் என்ற மனுஷனுக்கு பார்த்தோம்னா சீமான்லாம் கால் தூசி கூடி சமம் இல்லை. வால்பாறையை பொறுத்தளவு 500 ஓட்டு கூடி அவங்க வாங்கக்கூடிய தகுதி இல்லாதவங்க. அவங்களும் தான் பேசி நேரத்தை வீரடிக்க எல்லாமே டோட்டலாக வரும். அவங்க பேச பேச அவங்களுக்கு மைனஸ் தான். நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு குடி பறிச்சுக்கிறாரு. இதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, புதுசாக ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சு நடிகருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஜனநாயக நாடு. ஏன் நீ கட்சி ஆரம்பிக்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் பின்னாடி எத்தனை மக்கள் போகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா மறைந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது மாநாடுல வந்து 10 லட்சம் மக்கள் சேர்ந்ததாக பத்திரிகை செய்தி வந்துச்சு. ஆனால் கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது போல ஒரு மாயை. மக்கள் வந்து ஒரு புதுசாக வரதான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது சரியா அவ்வளோதான் இவ்வளோதான் உங்களோட பவர் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதில் வந்து எங்களுக்கெல்லாம் சிறு துளி அளவு பாதிப்பு ஏற்படாது. அதை நாங்கள் நினச்சி பார்க்கலாம். பாதிப்பு ஏற்படும் சொல்கிறத விட மக்கள் பாதிச்சுருக்காங்க. அச்சம் இருக்கும். மக்கள் எதுக்கு பாதிக்கிறாங்க? சினிமா படம் போட்டால் பார்ப்பாங்க. அது 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே அவங்க குடும்ப வேலை பார்த்துடுறாங்கல்ல. விஜய் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா 1200 கோடி ரூபா 500 கோடி ரூபா வாங்கிட்டு நடிக்கிறாரு. அவர் மக்கள் வெளியில் வந்துட்டு விஜய் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாட்டுக்கு நடக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. சார், இப்போ மெயினாக வால்பாறையில் போயிட்டுருக்க பிரச்சனை வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக வால்பாறை அனௌன்ஸ் பண்ணுறது. அது வந்து அரசியல் சார்ந்ததுனாலயா இல்லை மக்களோட எந்த அளவுக்கு அது மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும்? கண்டிப்பாக வந்து மக்களுடைய நீங்கள் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துனீங்க. இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு நீங்கள் நம்புறீங்க சார்? இதுக்கு ரிசல்ட் என்ன வரணும்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஏன்னா அவர் நினச்சா மட்டும்தான் பாராளுமன்றத்தில் பேசி பண்ண முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக நாங்கள் வரவழைத்து அனைத்து கட்சி சார்பிட்டு எல்லாத்தையும் வர சொல்லி அனைத்து கட்சி தலைவர்கள் வச்சு நாங்கள் பேசி அவர்கிட்ட பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வால்பாறை நகரமன்றத்திலும் வால்பாறை பகுதியில் வந்து இந்த மாதிரி உள்வட்டம் வெளிவட்டம் இல்லாமல் எப்போது மக்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் கோரிக்கை நாங்கள் வைத்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அது கூடிய விரைவில் நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சு? அப்படி பாதிக்கப்படுறதா எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா நான் எப்படி இருக்கிறதே வந்து டைகர் ரிசர்வ் தான். தமிழ்நாடு தேயிலை தோட்டங்கள் டைகர் ரிசர்வ் தான். அங்கே சின்னங்களார் ஃபால்ஸ் இருக்குது, நீரா டேம் இருக்குது, டூரிசம் ஏரியா தான். மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க.